Year 2010 we conducted the 40 days fasting first time in Angel TV. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? The Lord said me, இந்த 40 நாள் உபவாசத்துல கலந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள், the people who are not ready to be participating in the 40 days fasting, நீக்க வேண்டும். you have to remove them. இப்ப அடுத்த பரிமாணத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். You have to go to the next dimension. அதுக்கு இந்த 40 நாள் உபவாசம் மிக அவசியம். And the 40 days fasting is very important for us. உடனே எல்லா ஸ்டாஃப் ஒரு மீட்டிங் அழைத்து, So I called the staffs for the meeting. இத விளக்கி சொன்னேன். I explained this to them. அதனால 40 நாள் உபவாசம் இருக்க போகிறோம். We are going to fast for 40 days. காலையில 12 மணி வரைக்கும் வேலை உண்டு. Until 12 we have to work. 12 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எல்லாரும் கூடி ஜெபிக்க போகின்றோம். 12 to 5 p.m. we gather and pray. கடைசி 7 நாள் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங். And last 7 days fully fasting. டோட்டலா ஸ்டுடியோ ஆபீஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு, and we shut down the studio and the office. காலையில 8 மணில இருந்து 6-7 மணி வரைக்கும் உபவாசம் வந்து ஜெபிக்க போகின்றோம். Morning 8 to evening 6 or 7 we pray. இது ஏதாவது காரணத்துக்காக என்னால உபவாசம் இருக்க முடியாது நீங்கள் சொல்வீர்களானால், if you say for any reason that you cannot fast, நீங்க உங்க ராஜினாமா கடிதத்தை HR கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். I said you can submit your letter of resignation to the HR. ஒரு 10 பேர் வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க. And 10 people they gave their resignation letter. இந்த 10 பேரும் முக்கியமான மேனேஜர்ஸ். And this 10 people were the main managers. டிபார்ட்மெண்ட் ஹெட். And they are the head of the departments. ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு கேட்டா, if I asked individually everyone, சிலர் சொல்றாங்க, some were saying, இல்ல நாங்க ஜெபம் பண்ணோம் ஐயா, we pray ஐயா. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு நீ உபவாசம் இருக்க வேண்டாம்னு சொன்னாரு. The Lord said to me you don't have to fast. சிலர் சொன்னாங்க எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, some said we have health issues, அதனால நாங்க உபவாசம் இருக்க முடியாது, we cannot fast. இன்னும் சொல்றாங்க, and some were saying, எங்களுடைய நீங்க சொன்ன வார்த்தையை கேட்கும்போது எங்க ஆவிக்கு ஒத்து வரல. and when you say this word it doesn't correlate with our spirit. நான் சொன்னேன் ஓகே ஃபைன். I said it's okay. ஆனா 10 பேர் முக்கியமான மேனேஜர்ஸ். These 10 were the main managers. நான் போய் ஜெபம் பண்ணேன். And I prayed. என்ன ஆண்டவரே 10 பேரும் போய்ட்டா இந்த வேலையை எப்படி செய்ய போறோம் அப்படி. I prayed, Lord, if 10 of them leave, how we will do the job? 10 பேர் போனா 100 பேர் நான் உனக்கு அனுப்புவேன்னு சொன்னாரு. The Lord said if 10 people goes 100 people I will send to you. சரி போங்கடான்னு சொல்லியாச்சு. I said okay, it's okay for you to go. 40 நாள் ஜெபத்தை நடத்தி முடிச்சோம். 40 days we finished the prayer. அந்த 10 பேருக்கு பதிலா இன்னும் அதிக திறமை உள்ள, அதிகமாக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய புதிய ஸ்டாஃப்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். And instead of the 10 people who left, the Lord gave more people with more talents and more God fearing. ஆமென். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டால், if the house is being cleansed, கர்த்தர் தம்முடைய மகிமையை ஊற்றுவார். the Lord will pour his glory. சோ தவறான ஒரு ஆலயத்தில் நீங்க இருந்தால், if you are in a wrong church, கள்ளர் கொகையை போல இருக்கிற ஒரு ஆலயத்தில் நீங்கள் இருந்தால், if you are in a church where it is like a den of thieves, அந்த ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை வராது. the glory of the Lord will not come in that place. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்துல வரலன்னா, if the glory of the Lord did not come in that place, நீங்களும் எப்படி அந்த மகிமை பெறுவீர்கள்? how you will receive that glory? இரண்டாவதாக, second thing, அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரணுமா வரக்கூடாது என்ற கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா, if you ask the question if we have to come out of that church or not, அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். I cannot answer that. இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். And if we see the second thing, மார்க் சுவிசேஷம் 14வது அதிகாரம், Mark chapter 16 14 14வது அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். and from 12 to 16th verse we can see another thing happening. முதலில் ஒரு ஆலயம் ஆயத்தப்படுதலை பார்த்தோம். First we saw how the house was prepared first. இரண்டாவது, second thing, ஒரு தனி நபர், a single person, நீங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், how you have to be prepared. அதை நம்ம பார்க்கணும். We have to see that. ஆலயமும் ஆயத்தமா இருக்கணும், house also should be prepared. ஆலயமாக இருக்கின்ற ஒரு விசுவாசி அவனும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். A believer who is the temple of God, he should also be prepared. இந்த சம்பவத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். And we see a thing here in this. புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை நாள் வருகிறது. Unleavened bread day is இது இந்த coming. பஸ்கா பண்டிகை காலத்துல நடக்கிற ஒரு சம்பவம். And this is happening during the Passover. அப்ப இந்த சீடர்கள் வந்து ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. And the disciples are asking a question to Jesus. இந்த பஸ்காவை புசிப்பதற்கு எந்த ஒரு இடத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்துவது என்று. And they were asking where should we prepare the Passover? அப்ப அதுக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு பாருங்க. Lord Jesus Christ is saying, இங்க 15வது வசனத்துல verse 15, ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் அறை இருக்கிறது. and I will show you a prepared and furnished upper room.
furnish என்றால் முழுதாக சுத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு அறை. Furnished means it is fully cleaned and prepared ready. இது ஆங்கிலத்துல ரொம்ப அழகாக இது சொல்லுகிறது. And in English it is beautifully described. Furnish and prepared. Furnished and prepared. ரெண்டு வார்த்தை இருக்குது. There are two words there. ஆயத்தமாக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கிறது. It is furnished and it is prepared. அப்ப ஒழுங்குபடுத்துதல் And to be prepared. அதான் furnish. And it is furnished. இரண்டாவது ரெடி ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. And second thing, it is prepared. இப்போ இந்த ரெண்டு கருத்தை உங்களுடைய லைஃப்ல இப்ப நீங்க பார்க்கணும். And these two characters should be seen in your life. என்னுடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற ஒரு ஒழுங்கு இருக்குதா? In my life, is it furnished the way the Lord desires? என்னுடைய சரீரம் கர்த்தர் தங்கும் ஆலயமாக இருக்கிறதா? Is my body temple of the living God? என்னுடைய சரீரம் சுத்தமாக பரிசுத்தமாக காணப்படுகிறதா? Is my body clean and holy? 2 கொரிந்தியர் 7:1 சொல்கிறது. 2 Corinthians 7:1 says, உங்களுடைய ஆலயத்தை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் ஆயத்தப்படுத்துங்கள் என்று. Prepare your temple clean and holy. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 Thessalonians 5வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. 5:23 says, உன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் மாசற்றதாக குற்றமற்றதாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று. And your spirit, your body and your soul should be blameless, preserved unto the Lord. அப்ப உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். Or your spirit, soul and body, all these three things should be preserved holy. அங்க ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். And there should be a furnished thing there. உங்க சிந்தை தேவனை தேடும் சிந்தை அங்க இருக்கிறதா? And is your thoughts searching for the Lord? பிலிப்பியர் 2:5 சொல்கிறது. Philippians 2:5 says, கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை உங்களிலும் இருக்க வேண்டும் என்று. and the same thought of Lord Jesus Christ should be in you as The well. same mind that was in Christ Jesus should also be in you. அதே சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். And the same mind of Christ should be in you as well. இப்ப முதலில் இந்த ஒரு செக்லிஸ்ட் போடுங்க. And first you put a checklist for that. என்னுடைய சிந்தை கிறிஸ்துவை போல இருக்கிறதா? Is my thought like Christ? என்னுடைய சிந்தனைகள் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் மேலே நாட்டமாக இருக்கிறதா? Are my thoughts upon the things of the Lord? கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். Colossians chapter 3 verse 1 and 2. மேலானவைகளை நாடுங்கள். Seek for the things those are above. கிறிஸ்து சிந்தை இருந்தால் If you have the mind of Christ, மேலானவைகளை நாடுவோம். we will seek for those things which are இப்ப above. முதல் செக்லிஸ்ட் போடுங்க. So put a tick on the first இதை checklist எழுதி கொள்ளுங்க. and write about it. என்னுடைய சிந்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? Is my thoughts like that? நான் மேலானவைகளே நாடிக்கொண்டிருக்கிறேனா? Are we seeking for things above? அல்லது இந்த கோழிகளைப் போல மண்ணில கிடக்கின்ற புழுக்களையும் அழுக்களையும் இதையே பார்த்து கொண்டிருக்கிறதா? Or is it like chickens which is focusing on the dirt and the worms on this earth? இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு For us to live in this earth, நமக்கு ஒரு வேலை அவசியமானது ஒரு காரியம். we need a job. ஆனா அந்த வேலை விக்கிரகமாக வரக்கூடாது. But that job should not become an idol. ஒரு வேலை அவசியம். Job is வேலைக்கு essential. போகணும் வரணும். You have to go and come for the job. 4 காசு சம்பாதிக்கணும். You have to earn. 3 வேளை சாப்பிடணும். You have to eat 3 மனைவி times. மக்கள் நல்லா இருக்கணும். And all of them should be good and well. டீசெண்டா உடுத்தணும். Have decent clothing. அதுக்கு போதுமான சம்பாத்தியம் போதுமானதாக இருக்கும். And the earnings should be enough for that. ஆனால் அதுவே என்னுடைய உத்தியோகமே ஒரு விக்கிரகமாக பேராசையாக பொருளாசை நிறைந்ததாக என் உள்ளம் மாறுதா? And this job, is it making it an idol in my life, or am I becoming covetous in my life? அப்படி இருந்தால் அது பாவம். If it is so, it is a sin. சிந்தை மேலானவைகளை நாடுதா? Is my mind seeking for things above? இரண்டாவதாக Second thing, ஆவி. spirit. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். Blessed are the pure in heart, he will see God. மத்தேயு 5:8. Matthew chapter 5 verse 8. எபிரியர் 12:14 சொல்கிறது, Hebrew chapter 12:14 says, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது என்று. without holiness no one can behold God. அப்ப என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? Is my heart clean? இப்ப நான் தேவனை தரிசிக்கணும்.
I have to see God. அநேகர் நம்ம வாஞ்சிக்கிறோம். Most of us நான் desire, இயேசுவை பார்க்கணும். I want to see சின்ன God. பிள்ளைங்களா தரிசனம் பார்க்கறாங்க. And the children are ஏன் seeing என்னால vision. பார்க்க முடியலன்னு பெரியவங்க வாஞ்சிக்கிறாங்க. Elders see why I am not able to see. சின்னவங்களுடைய மனசு சுத்தமா இருக்குது. And the heart of the little one is clean. கபடி கிடையாது. There's no wickedness. சுத்தமான சிந்தை, And his clear thoughts, சுத்தமான மனசு, pure heart, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிந்தை மனசு. and heart without any wicked or crookedness. அதே கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனசு பெரியவங்களுக்கு இருக்குதா? Is the same kind of heart, is it there for the adults? இது உங்களுக்குள்ளே நீங்க கேட்டீங்க கேள்வி. This is a question you should ask yourself. இல்லை என்று தான் வரும். The answer will be no. அப்ப அதை நம்ம சுத்தம் செய்யணும். Then we have to cleanse it. சுத்தம் செய்தால் தான் தேவனை நாம் தரிசிக்க முடியும். When we cleanse it, we can see God. இது இரண்டாவது காரியம். This is the second thing. மூன்றாவது காரியம், Third, சரீரம் சுத்தமாக இருக்கிறதா? is the body clean? மாம்சத்தின் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? Is the things of the works of the flesh seen in my life? கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் Galatians chapter 5, 19வது வசனம் முதல் 21வது வசனங்களை வாசித்து பாருங்கள். 19 to 21 verse. அங்கே 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்படுகிறது. And 17 types of works of the flesh is being mentioned இந்த here. 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளும் உங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. And the scripture says these 17 types of things of the works of the flesh, this destroys or it profiles your body. இன்றைக்கு மத்தியானம் வீட்டுக்கு போன பிறகு நல்லா சாப்பிட்ட பிறகு தூங்குறதுக்கு முன்பதாக After you go home this afternoon before you sleep, எப்படி நல்லா படுத்து தூங்குவீங்களா? and you will sleep, isn't it? நான் தூங்குறதுக்கு முன்பதாக Before you go for a nap, இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. please read this Galatians chapter 5. அந்த 17 மாம்சத்தின் கிரியைகள்ல என்னுடைய வாழ்க்கையில எத்தனை காணப்படுகிறது? Out of the 17 works of flesh, how many are seen in my life? அங்க ஒன்று இருந்தாலும் Even if you find one, அது உங்கள் சரீரத்தை அசுத்தப்படுத்துகிறது, and it profanes your body, அது தீட்டுப்படுத்துகிறது, and it makes your body unholy, அப்பே அதை நீக்க வேண்டும். and that should be removed. இதை குறித்து தான் கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது. And this is what is mentioned in Galatians chapter 5 verse 24. ஆவில நடக்கிறவன் மாம்சத்தின் கிரியைகளை சிலுவிலே அறைய வேண்டும் என்று. The one who is walking in the spirit should crucify the flesh with affection. இந்த காரியத்தை நாம் செய்து நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். By doing this, we have to cleanse our body, the temple of God. ஆமென். இதுதான் உங்களுடைய ஹோம்வொர்க். And this is your homework. இன்றையிலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் இதான் உங்க ஹோம்வொர்க். From today onwards until the end of this year, this is your homework. ஸ்கூலுக்கு போனா ஹோம்வொர்க் கொடுக்குறாங்களா இல்லையா? Isn't it they give homework in the school? கொடுக்குறாங்களா? And they do give. உங்க ஸ்கூல்ல பிரிட்டிஷ் ஸ்கூல்ல கிடையாதா? Is it not there in the British school? இருக்குதா இல்லையா? Is the homework இல்லையா? there? நல்ல ஸ்கூலாச்சே. இருக்குல்ல? உங்ககிட்ட இருந்து தான் நாங்களாம் கத்துக்கிட்டோம். And from you alone we have learnt it. இந்தியால ஹோம்வொர்க் இருக்குல்ல? அது யார் சொல்லி கொடுத்தா? பிரிட்டிஷ் தான் சொல்லி கொடுத்தாங்க. The homework business in India is being taught by the British. அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் ஹோம்வொர்க். In the same way, this is the homework that I give you today. ஆமென். Amen. இந்த வருட இறுதிக்குள் Before the end of this year, உங்கள் ஆண்கள் சரீரங்களை ஆவியை ஆத்மை நன்கு ஆயத்தப்படுத்துங்கள். you prepare your body, spirit and your soul. டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். Do not wait until December நீங்க 31st. எந்த அளவுக்கு உங்களை சுத்திகரித்துக் கொள்கிறீர்களோ The more you sanctify yourself, அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் தம்முடைய 7 ஆவிகள் உங்கள் மேல் ஊற்றலாம். and the Lord will pour the seventh spirit upon you. ஆமென். சோ இது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய மக்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டாக இருக்கிறது. So this is the year the Lord prepares his people, his children. 2017வது வருஷம் The year 2017, அது இந்த பூமிக்கே ஒரு பெரிய திருப்புமுனை ஆண்டாக இருக்க போகிறது. it is going to be a turning point for the whole earth. அந்த ஆண்டு வரைக்கும் கர்த்தர் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். The Lord has a calculation until that year. 2014வது வருஷம் முடியும் மட்டும் Until the 2017 finishes, சரித்திரம் வேறு விதமாக மாறப் போகிறது. history is going to change in a different way. உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் வேறு விதமாக மாறப் போகிறது. And the dynastities of the world is going to change in a different way. ஐரோப்பாவுல சூழ்நிலைகள் வேறு விதமாக மாறப் போகிறது. And situations in Europe is going to change in a different way. The political climate and the political culture and the political governments are going to go through a drastic change in Europe after 2017. இது நடக்க போகிறது.
And this is going to happen. அதுக்கு முன்பதாக Before that, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். the Lord is preparing his people. மக்கா பயங்கரமான காரிருள் பூமியை மூட போகிறது. Gross darkness is going to surround the earth. இது 2017க்கு பிறகு நடக்கும். And this will happen after 2017. அதுக்கு முன்பதாக Before that, கர்த்தருடைய ஆலயம் கலங்கரை விளக்காக மாற வேண்டும். and the house of the Lord should become like a bright light. Like a lighthouse, the church must become like a lighthouse in the midst of gross darkness. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ஒரு தீபங்களாக மாற வேண்டும். In the same way, the children of God should become individual lamps. ஆமென். ஆமென். அது உங்க கையில இருக்குது. And it is in your hands. இருளாக இருப்பதும் வெளிச்சமாக மாறுவதும் உங்கள் கையில் இருக்கிறது. It is in your hands to become darkness or to become bright light. எனக்கு அருமையானவர்களே, my dearly beloved, உங்கள் எல்லார் மேலும் கர்த்தர் தம்முடைய 7 ஆவிகளை ஊற்றி உங்களை வல்லமையாக ஒரு விளக்காக வெளிச்சமாக உபயோகப்படுத்த தேவன் விரும்புகிறார். The Lord desires to pour his 7 spirit on each and every one of you and use you. நான் மீண்டும் சொல்கிறேன், I say again, சிறு பிள்ளைகள் மேல, upon the little children, வாலிபர்கள் மேல, upon the youths, வயோதிபர்கள் மேல, upon the elders, ஊழியர்கள் மேல, upon the ministers, குறிப்பாக பெண்கள் மேல, especially the women. இப்பொழுது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல இருக்கிறது. The eyes of the Lord is set upon them. உங்கள் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. Your time has come now. ஆமென். Amen. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. And it is time that our rise and shine. அதுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். And we have to be prepared for that. ஆமென். Amen. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us all rise to our feet. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையை நான் காண வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் ஆத்துமாவே, இயேசுவே உம்மையே போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் ஆத்துமாவே, இயேசுவே உம்மையே போல் என்னை மாற்றுமே. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையை நான் காண வேண்டுமே. தொடும் என் செவிகளையே உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. மகா பரிசுத்தமுள்ள என் நல்ல பிதாவே, Our heavenly Father, full of holiness, இன்றைக்கு நீர் என் நாவிலே வைத்த வார்த்தைகளை உமது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன். Lord, the word that you have kept in my tongue I have said to your children, Lord. எத்தனை உள்ளங்கள் திறக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டதோ, Lord, how many of our hearts are open and have received this word, O Lord. அத்தனை உள்ளங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தும். Prepare all those hearts, O Lord. எத்தனை சிந்தனைகளை இன்றைக்கு நீர் திறந்தீரோ, How many thoughts you have opened today, Lord. அத்தனை சிந்தனைகளும் உடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் எழுதுவீர்களாக. On all those thoughts write your word and your commandment, Lord. எத்தனை இருதயங்கள் இன்றைக்கு நீர் திறந்து
How many of our hearts you have opened today, Lord? நம்முடைய வார்த்தைகளை ஒரு நல்ல நிலத்திலே விழும் விதைகளை போல விழுந்ததோ, The way how the seed falls in the good land as it has fallen today, O Lord. ஒவ்வொருவரும் இப்பொழுது நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. Touch each and every one and bless them, Lord. நீரே எங்களது நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர். You are our good shepherd. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறியும் என்று உமது வார்த்தை சொல்கிறது. The one word says your sheep will hear your voice. அது மட்டுமல்லாமல், Not only that, ஒரு நல்ல ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சிந்தையும் அறிந்திருக்கிறது. a good sheep knows the thought of its shepherd. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். You are our good shepherd. இப்பொழுதும் இந்த ஆலயத்துல நீர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடனும் பேசியிருக்கிறீர். Even now you have spoke to each and every one of your children in this church. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் இருதயங்களை திறந்தவர்களாக உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு கேட்டார்கள். And opening their hearts, everyone have received your word today, Lord. உம்முடைய காருண்யம் அவர்கள் மேல் இப்பொழுது தங்கியிருப்பதாக. May your compassion and mercy rest upon them now. இந்த ஆலயத்தில் இருக்கிற சிறியோர் And the little children in this house, வாலிபர்கள், and the youths, வயோதிபர்கள், elders, ஊழியர்கள், ministers, விருந்தினர்களாக வந்திருக்கிற வெளியினர்கள், and the guests you are here. அவர்கள் மேலும் உம்முடைய கண்ணோக்கி பாருங்க. Lord, look upon them, Lord. ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை இப்பொழுது நீ வைப்பீராக. Lord, keep your blessing hands on each and every one, Lord. இன்றைக்கு இவர்களை நீரே அழைத்து வந்திருக்கிறீர். Today you have called them here. அவர்களாக இங்க வரவில்லை. They did not come by themselves. உம்முடைய ஆவினால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். And being drawn by your spirit, they are here today. நீரே அவர்களை முத அன்பின் கயிற்றினால் கட்டி எழுத்ததினால், And because you have drawn them close with the cords of your love, உம்முடைய வார்த்தைகளை ஒரு சுருளில் பத்திரப்படுத்தி அவர்கள் இருதயத்திலே வைத்தருளும் சுவாமி. Lord, your word, put it in a safe scroll and put it in the heart, Lord. இந்த ஆலயத்தின் மீது முத ஆவின் அபிஷேகத்தை வல்லமையாக ஊற்றுவீராக. Lord, to this church, the anointing of your spirit, pour it mightily, O Lord. இந்த ஆலயத்தின் ஊழியரை நீர் ஆசீர்வதியும். Bless the minister of this church, O இந்த Lord. ஆலயத்தின் மூப்பர்களை ஆசீர்வதியும். Bless the elders of this church, இந்த Lord. ஆலயத்துல உதவியாளர்களை ஆசீர்வதியும். Bless the helpers of this church, O Lord. இந்த ஆலயத்துல பற்பல விதமான பணிகளை செய்கின்ற உதவியாளர்களை ஆசீர்வதிங்க. Lord, bless the various ministers who work, O Lord, Master, in this church. இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிங்க. Bless every believers in this church, O Lord. ஒருவராகிலும் வீணாய் போகாதபடி, Not even one should perish. ஒருவராகிலும் உம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, Not even one should not be there without receiving your gifts. வழியில விழுந்து போகாதபடிக்கு Not falling on the way, Lord. அவர்களை நீர் பத்திரப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. You protect them and guard them, Lord. நன்றி சுவாமி. Thank you, Lord. பாஸ்டர் முன்னாடி வாங்க. உங்க ஃபேமிலி எங்க? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, Our heavenly Father, full of holiness. உம்முடைய ஊழியக்கார குடும்பத்தை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. Lord, we commit the family of your minister into your hands, O Lord. பாஸ்டர் ஐயாவும் பாஸ்டர் அம்மாவும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we give the pastor and his wife into your hands, Lord. அவருடைய 2 பிள்ளைகள் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். And both children into your hands we give, Lord. இந்த ஆலயத்தை நடத்தும்படியாக நீ தெரிந்து கொண்ட இந்த பாத்திரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, the vessel that you have chosen to lead this church into your hands we give, O Lord. உம்முடைய பணி செய்வதற்காக தங்கள் குடும்பத்தையே அர்ப்பணித்ததற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Lord, we praise you for they have committed their family to do your ministry, O Lord. 2 பிள்ளைகளையும் இப்போது கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க சுவாமி. Lord, stretch forth your hands and bless both the children, O இந்த Lord. 2 பிள்ளைகளும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும், And both the children be strengthened in the spirit and grow. தேவனை அறிகிற அறிவிலே வளரவும், And to see you and to grow in the knowledge of knowing the Lord. ஞானத்துல, விவேகத்துல, புத்தியில, ஆற்றல சிறந்து வளர முடியாது நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless them. இந்த பிள்ளைகள் இருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்கள் செய்ய வேண்டிய வேலைக்காக அவர்களை உபயோகப்படுத்துவீராக சுவாமி. வாலிப வயதில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சித்தத்தை நன்கு அறிந்து கொண்டு அவர்களுக்கென்று இந்த கடைசி காலத்துல நீ வைத்திருக்கிற ஓட்டத்தில் அவர்கள் ஓடத்தக்க இந்த பிள்ளைகளை நீர் வல்லமையாக நிரப்பும்படியாக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே, எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்திலிருந்து அகற்றி
இந்த 2 வாலிப பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய 7 ஆவிகளும் வல்லமையாக இறங்கி நிரப்பி தங்கள் வயதினராய் தங்கள் ஜெனரேஷன் வாலிப பிள்ளைகளை சந்திக்க முடியான ஒரு பாத்திரங்களாக இவர்களை நீ உபயோகப்படுத்தும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. தெபோரா மேல இருந்த அந்த யுத்த வைராக்கியத்தின் ஆவியை இந்த அன்பு மகள் மேல் தங்கியிருக்கும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. கிதியோன் மேல் இருந்த அதே வைராக்கியத்தின் யுத்த வீரனின் ஆவியும் இந்த மகள் மீது தங்கியிருக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. 2 பிள்ளைகளும் உம்முடைய 2 கண்களை போல யுத்த வீரர்களை போல நீ உபயோகப்படுத்தும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் இந்த 2 பிள்ளைகள் மேலும் வல்லமையாக இறங்கி இருக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. தரிசன கண்களை இந்த பிள்ளைகள் அருளும்படியாக கர்த்தருடைய கரம் அவள் ஞான கண்களை திறந்தும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. தெளிந்த மனது இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக. கர்த்தருக்கு பயப்பட பயத்தின் ஆவியை இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்தருவீராக. தாங்கள் நடக்கின்ற வழிகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படியான தங்களுடைய வழிகளையும் தேவனுக்கு அர்ப்பணித்து இந்த சிறு வயது முதற்கொண்டே கர்த்தருக்கு பயப்படும் பயத்துல இந்த 2 பிள்ளைகளும் வளரத்தக்க நீர் அவர்களை ஆஸ்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய ஊழியக்காரையும் இப்பொழுது நீ தொட்டு ஆஸ்வதியும் சுவாமி. பூமியில எங்களுக்கு ஆஸ்திகள் சொத்துகள் சுகங்கள் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பணியை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்று இந்த பிள்ளைகள் இருவரும் செய்த பிரார்த்தனையை நீ கேட்டிருக்கிற சுவாமி. பல நாட்கள் இரவு நேரங்களில் கணவனும் மணியும் கரத்தை கோர்த்து கொண்டு செய்த பிரார்த்தனை நீ கேட்டிருக்கிற சுவாமி. எப்படியாவது எங்களை கொண்டு நீர் இந்த தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே, இதற்காகவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இதற்காகவே எங்கள் வாழ்க்கையே நாங்கள் இழந்தாலும் அதுக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உமக்காக ரத்த சாட்சியாக நாங்கள் மறிக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்று இந்த பிள்ளைகள் இருவரும் செய்த பிரார்த்தனையை நீர் கேட்டிருக்க சுவாமி. ஒருவரும் காணவில்லை, மறைவில 4 செவத்துக்குள்ள தங்கள் பிள்ளைகளுக்கும் தெரியாத செய்த இந்த பிரார்த்தனையை முதல் முறையாக அவர்கள் செய்த பொழுது நீர் அவர்கள் நடுவில் நின்று கொண்டு அன்றைக்கு ஜூலை 17வது நாள் அவர் ஏறெடுத்த அந்த பிரார்த்தனை சுவாமி, அன்று இரவு 7 மணிக்கு செய்த அந்த பிரார்த்தனையை நீர் மாத்திரமே அந்த அறையில அவர்களுக்கு நடுவில் நீ நின்று கொண்டு உம்முடைய தூதர்களும் அங்கே நின்று கொண்டு அந்த பிரார்த்தனையை கேட்டார்கள் சுவாமி. அன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல நீர் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்தீர். இது முதற்கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு வைத்தீர் சுவாமி. நிச்சயமாகவே எனக்காக மரண பரியந்தம் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களா என்று கூட பரிசுத்த ஆவியினுடைய ஒரு உணர்த்துதலை அன்றைக்கு அவர்கள் உணர்ந்தார்கள் சுவாமி. பல ஆண்டுகள் முன்பதாக உமது பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையும் தங்கள் குடும்பத்தையும் தகன பலியாக உமது பீடத்தில் வைத்ததை இன்றைக்கு பகிரங்கமாக சபையார் நடுவுல நான் அன்று அங்கே இருந்தேன், நான் கேட்டேன், அறிந்தேன், இப்பொழுது அதை கனப்படுத்தும் நேரம் வந்தது என்று சொல்லத்தக்க நீர் யாவரும் கேட்கும் வண்ணமாக இந்த காரியத்தை வெளிப்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறபடினால தேவரையும் நாங்கள் துதிக்கிறோம். அவ்விதமாக இந்த பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிப்பீராக, கரங்களை தொட்டு ஆஸ்வதிப்பீராக சுவாமி. ஊழியக்காரருடைய வலது கரத்தை தொட்டு ஆஸ்வதிப்பீராக, அது மேல குணமாக்கும் வரங்களை வைத்து ஆஸ்வதியும் சுவாமி. அநேக நாட்களாக அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியத்தை இந்த நாட்கள்ல நீர் செய்வீராக. வியாதியஸ்தர்கள் யாரு வந்தாலும் அவள் மேல் தங்கள் கரங்களை வைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது வியாதியஸ்தர்கள் யாவரும் சொஸ்தமாகும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகமாக்கும் வரத்தினால இந்த பிள்ளைகளை நிறைத்தரலும் 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 ஆண்டவரே. அதே போல நொறுமுந்த இருதயத்தோட வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்கள், எதிர்காலத்துல ஏமாற்றம் அடைந்தவர்கள், வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கிறதே, தேவனுடைய சித்தம் என்ன என்று நோக்கி அவர்களிடம் வரும்பொழுது உமது ஊழியக்காரியம் தீர்க்கதரிசன வரத்தினால் நிரப்பி
காலங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் வரத்தினால நிரப்பி அவர்கள் நடக்க வேண்டிய வழிகள் இன்னதென்று போதிக்கத்தக்கதாக வழி நடத்தும் தக்கதாக டெபரா எப்படி அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு நியாயாதிபதியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்து கொண்டு இஸ்ரேல் தேசத்தின் மக்களை வழி நடத்தினார்களோ அதே போல இந்த சபையில் இருக்கிற மக்களையும் தன்னிட பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு வருகிற மக்களை வழிநடத்தத்தக்கதான இந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால தீர்க்கதரிசன ஆவினால அந்த அன்பு மகளை நீ நிறைத்தருளும் நிறைத்தருளும் ஆண்டவரே நிறைத்தருளும். நன்றி இயேசுவே. உடைய காருண்யம் இந்த அருமையான குடும்பத்தை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்துக் கொள்வராக. ஒரு தீங்கும் வராதபடிக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு சகல தேவைகளும் அவர்கள் சந்தித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அதே போல இந்த சபையில பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் போது கரம் நீட்டி தொட்டு அவர்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த ஊழியர்களும் உங்களுடைய குடும்பங்களிலும் தேவனை காத்துக் கொள்வீராக. கர்த்தருக்கு பணி செய்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வார்த்தை சொல்கிறது. எனினும் வார்த்தையும் சொல்கிறது அப்படிப்பட்டவர்களை பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார் என்று. அந்த வார்த்தையின்படி இங்கே பணி செய்கிறவர்கள் காசு பணத்தை எதிர்பாராமல் தியாகத்தோட கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்த முடியாது நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. அதே போல இந்த சபையில அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நீர் கரம் நீட்டி அவர்களை தொட்டு ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வதாக. அவருடைய தேவைகள் யாவரையும் சந்தித்தருள்வீராக. தீங்கானது அவர்கள் வாசல் அண்டையில கூட வராதபடிக்கு நன்மையானதும் அவர்களை விட்டு தூர விலக்கி இராதபடிக்கு உம்முடைய கிருபை எப்பொழுதும் உண்மையை தங்கியிருக்கும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் இறுதியாக இன்றைக்கு இங்கே வந்திருக்க அனைவருக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். Now I pray for each and everyone gathered here. வெளியிடத்துல வந்திருக்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. Lord, we thank you for every children who come from outside, oh Lord. ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்தார்கள். Everyone have come here to hear your word, Lord. பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை திறந்து அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்ததற்காக நன்றி. Thank you, Holy Spirit, for opening your heart and giving them the word that they need. அவர்கள் ஒவ்வொருவரும் இனி நடக்க வேண்டிய வழியை இன்று முதல் அவர்களுக்கு நீ போதிக்கும்படியாக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். I pray that you teach them the way that they should walk now onwards. எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். And we read in Ezekiel chapter 1. கர்த்தருடைய சக்கரம் அங்கே வந்து நின்றது என்று. And the wheel of the Lord stood there. அந்த சக்கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லும்படியாக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். I pray that they will go around each and every one of them. கர்த்தருடைய ஜீவனை கொண்டிருக்கும் இந்த சக்கரம், that wheel having the life of God, இனி அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சித்தத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக. and in their life let it reveal the will of God. ஒவ்வொருவரும் வாஞ்சியோட தேவனை நோக்கி கேட்பார்களாக. And let everyone with eagerness and thirst look unto the Lord and ask. As I am praying this prayer for all of you, I hear the voice of the Holy Spirit speaking within me, giving you a counsel. Pray earnestly for the gifts of the Holy Spirit. Pray earnestly for my anointing. Pray earnestly for my presence never to depart from your life. Pray earnestly that you will remain in me. Father, I pray, let your goodness and mercy be very real in the lives of each and every one of your dear children. And I pray, Lord, your goodness will continually manifest in their life and lead them and guide them all throughout the rest of this year. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. We ask in the name of our Lord Jesus Christ alone, our Father. Amen. Amen.